ப்ரஷ் பென்ல வரைகிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு வரையணும். ஃபஸ்ட்டு கண்ணு வந்து ஒரு லீஃப் மாதிரி போட்டுக்கலாம். லீஃப் மாதிரி ஆயிடுச்சா? நடுவில் வந்து ஒரு மீடியமாக சர்க்கிள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஃபுல்லாக பிளாக் கலர் அடிச்சுக்கலாம். கண் வந்து இப்போ லீஃப் மாதிரி இருக்கணும். லீஃப் மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஆக்கி லீஃப் மாதிரி இருக்கா? இப்போ வந்து இந்த சைடு கண் வந்து ஒரு மாதிரி கண் அடிக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து மூக்குக்கு வந்து ஒரு அதே சர்க்கிள் தான். சர்க்கிள் வச்சுட்டு பிளாக் கலரில் போட்டுக்கலாம். போட்டாச்சா? இப்போ டாகுக்கெலாம் வரும்ல அந்த மாதிரி கேட்டுக்கு போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த சைடு ஒரு 3, இந்த சைடு ஒரு 3 போட்டாச்சா? இப்போ மேல் பக்கமாக இப்படி போட்டுட்டு கேட்டுக்கு காதுலாம் வரும்ல அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கு நடுவில் வந்து ட்ரையாங்கிள் போட்டுட்டுமா? இப்போ அந்த ஃபேஸ் கட்டாண்ட இந்த சைடு ஜாயின் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி போட்டுடணும். ஓகேவா? கொஞ்சம் சின்ன கேப் வச்சுட்டு இப்போ நம்ம உடம்பு வரைய போகிறோம். காலுக்கு இப்படி 2 கோடு போடணும். இதே மாதிரி கொஞ்சம் சின்னதாக அவங்க போடணும், இல்லைன்னா மிஸ்டேக் ஆகிடும். இந்த மாதிரி போடணும். இப்போ ஏன்னா இது வந்து பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு பெண்டாக வரணும். இந்த மாதிரி பெண்டாக வந்துட்டு 2 போடுவோம்ல, அந்த 2 கூட இப்படி ஒரு அதான் 3ஆக மாற்றிடணும். 2 போட்டு 3ஆக மாற்றிட்டு இங்கே ஒரு 2 கோடு இந்த இடத்துல போட்டுட்டு இப்போ வால் தான் வரைய போகிறோம். இப்படி ஒரு கயிறு மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் இழுத்துக்கலாம். ஓகேவா? இழுத்துட்டு இந்த இடத்துல ஒரு கோடு, அவ்வளோதான். நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ வாங்க கலர் அடிக்க போகலாம். கேட்டுன்னு போட்டாச்சு. வரைய தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிங்க் கலர் வந்து இந்த காதுக்கு ப்ரஷ் பென் அடிக்கிறீங்கன்னா நான் ஒன்று முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன். இப்போது ரஃப் பேப்பர் இருங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டேன். ப்ரஷ் பென் வந்து இது மாதிரி கிறுக்கி அடித்தோன்னா அந்த இதுவே வேஸ்ட் ஆகிடும். இப்படி இந்த ப்ரஷ் பெனில் இப்படி அடிக்கணும். அதுக்கு எவ்வளோ அழகாக வருது பாருங்க. இப்படி தான் அடிக்கணும் கலர். அந்த மாதிரி தான் நம்ம காதுக்கு அடிக்கணும். எப்படி நான் சொன்னேன் கிறுக்காமல் பாருங்கள், அந்த ஒயிட் டாட் தெரியாது. இப்போ எப்படி இருக்குது 2 காதுமே? சரி அதுக்குமா வாலுக்கும் பிங்க்கு தான் அடிக்கணும். சொன்ன மாதிரி கிறுக்கிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வரையவே தெரியாதுன்னு சொல்லி கேலி பண்ணவங்களாம் நீங்கள் இதை வரைஞ்சி கட்டினீங்களா உங்களே பாராட்டுவாங்க. அந்த மாதிரி சிம்பிள் ட்ராயிங் தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பிடிச்ச கலரே பூனைக்கு அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி காலுக்கு இந்த சைடு வந்து ஒரு லேஸ் பிங்க் கொடுத்துக்கலாம். சொன்ன மாதிரி தான் ப்ரஷ் பென்னை யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் நான் வந்து பூனைக்கு வந்து ஆரஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன். உங்கள் இஷ்டம் என்ன வேணாலும் கொடுக்கலாம். இப்படி தான் கொடுக்கணும் கலர். ஸ்லோவா அடிங்க. எனக்கு 28 வயசு
மேலே ஆயிடுச்சு. இவ்வளோ வருஷம் என்னை பற்றி எனக்குள்ளேயே நிறைய கேள்வி இருந்துச்சு. நாம் எப்படி வளர்ந்தோம், எப்படி ஆளானோம், என்னத்தை சாதிச்சோம்னு தோணும். இப்போ அப்படி இல்லை. இனி இந்த மாதிரி ஸ்லோவாக அடிங்க. இந்த ஒயிட் டாட் எடுத்துனா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா போயிடும். என் குளத்துல சொன்னது என் தம்பிமார்கிட்ட என்கிட்ட இருக்கான்னு பார்ப்பேன். இந்த ஞானம் நம்மள மாதிரி இருக்கானா, இல்லை இந்த கதிர் நம்மள மாதிரி இருக்கானு யோசிச்சேனே தவிர உன்னைய பத்தி நான் யோசிக்கவே இல்லைடா. சின்ன பிள்ளையில சவணப்பட மாதிரி இருப்பேன். கல்யாணம் ஆன முன்னாடி கொண்டாடி தகவல். ஆனா சக்தி இந்த மாதிரி ஒயிட் டாட்டில் அந்த இடத்துல இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். அந்த தானும் சரி ஹோஸ்டல் பரிசா வீட்டில் வச்சு எவ்வளோ சண்டை போட்டீங்க உள்ள உனக்குள்ள இருக்குமாறு ஒரு உறுதி. ஸ்லோவாக அடிங்க, ரொம்ப ஹார்டாக கொடுக்காதீங்க. பாய்க்கு பாய் எனக்கு எது வேணாம் நீ சொல்றீங்கள அது உன் உண்மைடா. நீ பேசுற ஆனா எனக்கு சிக்கனமா இருக்கிறப்பா. உனக்கு நான் செய்யாம விட்டா அது பெரிய பாவப்பா. அதெல்லாம் எதுவும் வேணாங்க. உங்களை எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்யணும், அதுவே போதும். எனக்கு எதுவும் வேணாம். அதே மாதிரி எனக்கு பிடிச்சது கண்ணலம் பார்க்காம குடும்பத்து கண்ணி யோசிக்கிற பத்தியா அதுதான் என் பொண்ணு. அது இந்த மாதிரி ஸ்லோவாக கொடுங்க. என் மயன் தரிசன ஒரு பாருங்க. ப்ரஷ் பண்ணலாம் இப்படி தான் யூஸ் பண்ணணும். நீங்க ரெண்டு பேருமே மக்க மாட்டேன். அதை பிடிக்க பிடிக்கிட்டு சக்தி சக்தின்னு எனக்கு உள்ள தெரியல. நல்லா இருக்கும் மனசு. கொஞ்ச நேரம் கண்ண மூடி யோசிச்சா ஓம் நல்லா மனசுக்குள்ள வருது. அதை ஓம்கிறத போட்டு உனக்கு சொல்லியிருக்கேன். ஒரு அரை மணி நேரம்ப்பா அபிஷேகம் பண்ணியிருக்க இருந்து பண்ணிட்டு சாமி சரிப்பா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இந்த மாதிரி தான் பண்ணணும் பாருங்கள். நீங்களே உங்களுக்கு வரைய தெரியாதுன்னு சொன்னாங்களாம், நீங்களா வரைஞ்சீங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன வரையணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க.